ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால் ரோசம், சூடு, சொரண, வெக்கம். என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சியா? இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும். மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிதான் சொல்றீங்க? வெக்க மயிர், வெக்க மயிர் இல்லாம என்னை நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படுறாப்ல. தப்பு தானே. அவரு மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல. ஒரு பொட்டன் சொன்ன நான் சொல்றேன் சொல்லு போ. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடி இல்ல 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாப்ல. பிளாஷ்பேக். அன்பு தம்பி இளைய தளபதி விஜய் அவர்கள் மனித பாங்கு இந்த சமூகத்தின் மேல் பற்றிருக்கிறவர்கள் இல்லாத ஏழைகளுக்கு அவர் அள்ளி கொடுக்கிறார். அவருடைய கல்யாண மண்டபத்தை கடந்து தான் நான் என் வீட்டுக்கு செல்வேன். பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாப்ல. ஒவ்வொரு நாளும் அவர் சென்னையில் ஓய்வாக இருக்கிற நேரங்களில் அங்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடுவாங்க. அவங்களுக்கு நோட்டு புத்தகம், அவர்களுக்கு படிப்புக்கான வசதி எல்லாம் கொடுக்கிறார். பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாப்ல. அப்புறம் இன்னும் ஒரு நல்ல பழக்கம் அவர்கிட்ட இருக்கு. ஏதாவது ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலும் ஏதாவது ஒரு கிராமத்தை தேர்வு செய்து அங்கே மக்களை போய் நேரடியாக சந்திக்கிற பழக்கம். மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாப்ல. மக்களை சந்தித்து மக்களிடமிருந்து வாழ்க்கையை அந்த முறையை படிக்காத எந்த கலைஞனும் ஜீவிக்க முடியாது, வாழ முடியாது. சினிமா டு சிஎம் எளிதா டிரான்ஸ்பர் ஆயிட்டு இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல. கோவம் வருது வேற. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும். சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம் சொல்றேன். ஒண்ணு இல்ல 3 சொல்றேன். விஜய் அவர்கள் திரள் நிதி வாங்கிட்டு நல்லது பண்றேன் அப்படின்னு வரல. அவரு ஒரு 10 வருஷத்துக்கு மேல மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒண்ணு நடத்தி மக்களுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்திருக்காரு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நம்பர் 2, அவரோட வாக்குறுதிகள்லாம் சினிமால வர மாதிரி இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், பெண்களுக்கு பாதுகாப்புக்காண்டி சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது ரியல் டைம்ல பாசிபிள் தான். அதை விட்டுட்டு ரேபிஸ்ட் நிக்க வச்சு நான் சுடுவேன் அப்படின்னு லா புக்லயே இல்லாத ஒரு ரூலை நான் பண்ணுவேன்னு சொல்லி சினிமால வர மாதிரி பேசல. 3வது, அவரோட எதிரிகள் யாருன்னு ரொம்ப கிளியரா இருந்தாரு. டிஎம்கே தான் அவரோட எதிரின்னு சொல்லி அவங்கள மட்டும்தான் எதிர்த்து பேசினாரு, அட்டாக் பண்ணாரு. அதே மாதிரி அவர் டிஎம்கே அட்டாக் பண்ணியிருந்தாலுமே பொசிஷன்ல இருக்க அபிஷியல்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் தான் கேள்வி கேட்டிருந்தார். டிஎம்கேக்கு ஓட்டு போட்ட மக்கள் தற்கொலை, மக்கள் அறிவில்லாம டிஎம்கேக்கு போட்டாங்க அப்படின்னு அவர் பேசல. சோ அவர் மக்கள் அடிச்சு அரசியல் பண்ணல, எதிர்கட்சியை மட்டும் தான் அடிச்சிருக்காரு. டிவிகே மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி ஒரு இளவும் தெரியாது. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறின்னு ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. எதிர்கட்சியை மட்டும் தான் அடிச்சிருக்காரு. நான் வந்து என் பிள்ளைங்களை 3 மணி நேரம் தான் ஸ்கூல் போக வைப்பேன், ஒரே பாடம் தான், சைக்கிள்ல தான் போக சொல்வேன், மாடு மேய்க்கிறத ப்ரமோட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ப்ரொபகண்டாவை கொடுத்துட்டு, ஆனா இன் ரியல் டைம்ல அவரே கார்ல வந்துட்டு அவர் பிள்ளைங்களை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வச்சு நல்லா வெல் செட்டிலா இருந்துட்டு ஊரை. நம்ம நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் யூஸ் பண்ற 2 காரோட விலை என்னன்னு தெரியுமா? வீடோட விலை 30 லட்சம் ரூபாய். ரெண்டாவது டொயோட்டா கம்பெனியோட ஃபார்ச்சுனர் E4ங்கிற கார் தான். இந்த கார் ஒரு பிளாக் கலர் கார் இன்ட்ரோடியூஸ் பண்ணும். இந்த வண்டியோட பிரைஸ் 50 லட்சம் ரூபாய். சோ ட்விஸ்ட் என்னன்னா, இவர் யூஸ் பண்ற 2 காருக்குமே நம்பர் ஒரே மாதிரி 8ன்னு தான் இருக்கும். ஒரே ஒரு காரணம் சொல்லு, ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம், நீ வேணா உங்க ஆளுகளை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்சது தவிர. இவர்தான் மானசனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. வேறு வைக்கும் போது குப்பப்படுத்துறாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. தெரு கஞ்சா, வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டு இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ வெளியே போடுறாங்க. நினைச்ச திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல. தெரு கஞ்சா விற்கிறது தெரிஞ்சுதானே நான் வந்து போதை வெடிக்கிறேன்னு வந்தியே. நான் ரொம்ப நாள்லாம் கேட்கலையே. முதல்வன் படம் மாதிரி காலையில் 5 மணி, சாயந்தரம் 5 மணி அப்படியே ஒரே புடுங்கி இங்க நின்று போதை எங்கேயாவது வித்தான சொல்லு கூட எனக்கு. அங்க என்ன பண்ற? ஆண்டியை
பண்ணிட்டு இருக்க? ஆண்டிய தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கோர சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏற சக்தி, ஓர சக்தி. எங்க ஊர்ல வருவாங்க குடுகுடுப்புக்கு, நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு மாதிரி அடிச்சுட்டு திராப்புல. ஏதோ ஒண்ணு அதுல கடைசி இதை மறந்துட்டாப்ல. தூந்து போன சக்தி கண்டுபிடிச்சிட்டாப்ல. படமா போட்டு போட்டு காட்டினேன். சீமானு ஒரு பொட்டன் சொன்ன நான் சொல்றேன் போய் சொல்லு போ. இத்தனை ஊடகம் இருக்கு, ஒருத்தன் போட்டு காட்டல. என்னென்னமோ சொல்றான்டா அந்த பாருங்கடான்ட்டு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஆ போறார், ஆ வாரார், ஆ திரும்புறார், ஆ உட்கார்றார். அவன் ஊடகத்தை மயிரள கூட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காரு. நம்ம மாண்போட மதிப்போம், நம்மள மதிக்கிறது இல்ல. ஊடக தீண்டாமை. பேசாத பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத. பையன் பிரச்சனை உண்டாக்காத வேலை இல்ல சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். பேசவே இல்ல. யாரும் கண்டுக்காதீங்க அவனை. நம்ம ரொம்ப தாழ்த்தப்பட்டவன் அவங்க பார்வையில், தீண்டத்தகாதவன் நாம். நீ என்னடா என்னைய ஒதுக்குறது தீண்டத? நான் உன்னை திரும்பி கூட பார்க்கல. போட்டா போடு போல. ஒரே ஒரு காரணம் சொல்லு, சினிமாவில் நடிச்ச வித்தது 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பாரு. அவர் நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் தான் என்னது? நடிச்சதுல ரொம்ப பிடிச்சது அந்த மெர்சல் பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த பிகில்ல அந்த பெண்ணு வீட்டுக்குள்ள அந்த எரிதிரவத்தை வீசிடுவான்ல, வீசினோட வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கும்போது அந்த கதவுக்கு வெளியில இருந்துட்டு அந்த ஒரு இதை துண்டறிக்கை உள்ள அனுப்பிட்டு விளையாட்டு போட்டிக்கான அந்த பேசி வெளியில ஒரு பேசுவார்ல, அந்த ஊக்கப்படுத்தி அந்த உரையாடலாம், அந்த காட்சி எப்பவுமே எனக்கு பிடிக்கும். படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பாரு. அதனால அந்த பிகில் நினைக்கிற அந்த படம், அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிறப்பு சிறப்பு. அதான் சீமான் அண்ணங்கிறது. என்னுடைய தம்பி விஜய் அவர்கள் வருவதற்கு உங்களுடைய அப்பா எஸ்சி பெரிய காரணம், உதவி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தமிழ் திரையுலகின் உயர்ந்த நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டாராக அவர் இருக்கிறார் என்றால் அவருடைய உழைப்பு தான். இருப்பதே பாவம். சீமான் எல்லாம் விஜய் பத்தி எப்படி தம்பி கேள்வி கேட்க முடியும்? தம்பி தம்பின்னு மூச்சுக்கு ஒரு வாட்டி சொல்றாரு. யாரு பைத்தியம்? அவனை போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க.